ஹாய் நண்பர்களே, காலை வணக்கம். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி தக்காளி குருமா செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்குங்க. கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்புங்க எடுத்து வச்சுருக்குங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் வாங்க அரைச்சிட்டு வந்துடலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியட்டோங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அது கம்மி பண்ணிக்கலாங்க மிளகாயை. இங்கே பாருங்கள், அடுத்து வெங்காயம் போடுறேங்க. பெரிய வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சா போதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் இப்படி நீல வாக்கத்தில் கட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதை எடுத்து போடலாங்க. இங்கே பாருங்கள், போட்டாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எத்தனை பேருக்கு தரணும் அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி குருமா பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குருமா இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு மெயினாக ரொம்ப நல்லாயிருக்குங்க தக்காளி குருமா. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.